வணக்கம் நேயர்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆகாஷ் பிரேம்குமார். அப்படின்னு சொல்றதை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிரா ஒரு சில விஷயங்கள் என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆகாஷ் பிரேம்குமார் யாரு, என்ன பண்ணுவாரு, எப்படிப்பட்ட கேரக்டர் எதுவுமே தெரியாதுல்ல. வாங்க இன்னைக்கு ஸ்டார்ஸ் டைரியில என்ன பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் செட்ல இருந்தே நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள்ள போயிடுவோமா? ஸோ இதுதாங்க எங்களோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீடு. அன்பால நிறைஞ்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க தினமும் டெலிவிஷன்ல பார்த்து என்ஜாய் பண்ற எங்களோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீடு. நீங்க பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி போட்டோஸ், கதிர் அம்மா அப்பாவோட போட்டோ, அதுக்கப்புறம் நிறைய போட்டோஸ், காரைக்குடி ஸ்டைல்ல இருக்கிற ஆர்கிடெக்சர்ல கட்டின வீடு இது. கதிரை பத்தி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாத ஆகாஷை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ ஆகாஷ் பிரேம்குமார் வந்து ஒரு பக்கா சென்னை பையன். நுங்கம்பாக்கத்துல பிறந்து அங்கேயே வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கேயே தான் இருக்கேன். படிச்சுட்டு இருக்கிறப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தனியார் கம்பெனில ரைட்டரா ஒர்க் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலா டைரக்ஷன் வந்து பேஷன், பட் ஆக்டிங் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஒரு வீடியோ ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு இயக்குனர் பாலா சார் வந்து அவருடைய வர்மா படத்துல த்ருவ் விக்ரமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னை காஸ்ட் பண்ணாங்க. அதுதான் என்னுடைய முதல் ப்ராப்பர் கேரக்டர் நடிச்ச படம். அதுக்கப்புறம் ஒரு 2 படங்கள் பண்ணேன். சேரன் சாரோட ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஜேர்னில தான் நடிச்சேன். இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கால் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதிர் அப்படின்ற லீட் கேரக்டர் கிடைச்சது. பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நீங்க வந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அதை பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி ஒரு 2 படங்கள் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போதான் எனக்கு சடனா ஒரு நைட் ஒரு கால் வந்துச்சு. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 பண்ண போறாங்க, அதுல கதிர் அப்படின்ற மெயின் லீட் ரோலுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணணும், நீங்க கரெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதனால இமீடியட்டா, அப்போ கால் வேற உடஞ்சிருந்துச்சு, கிரிக்கெட் ஆடி காலை உடச்சு வச்சிருந்தேன். கட்டெல்லாம் அவுத்துட்டு இமீடியட்டா போய் ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் கொடுத்தேன். லக்கிலி கடவுள் புண்ணியத்துல அது இமீடியட்டா ஓகே ஆச்சு. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனா இதுதான் எனக்கு ப்ராப்பரான விசிபிலிட்டி இப்போ கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த கதிர் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். லைஃப்ல ஒரு பெரிய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க உட்காந்துட்டே பேசுவோம். ஸோ இதுதாங்க எங்க ரூம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் பிரதர்ஸ் பாய்ஸ் ரூம், எப்படி வேணாலும் சொல்லலாம். டயர்டா இருந்தா வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது, சாப்பிட்றது, அப்பப்போ சும்மா அரட்டை அடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ரூம் இதுதான். முக்கால்வாசி டைம் ஷார்ட் இல்லைன்னா இங்கே தான் இருப்போம், இல்லை அங்கே இருப்போம். ஒரு ஆர்டிஸ்டா உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க? உண்மையே சொல்லணுமா போய் சொல்லணும்? ஏன்னா உண்மையே சொல்லணும்னா க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப ஓவர் ரேட்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களோ, ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் க்ரூமிங். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடணும், அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே ட்ரை பண்றோம், பண்ணிட்டே இருப்போம். ஜங்கை ரொம்ப கம்மியா அவாய்ட் பண்ண முடியாது இன்னைக்கு காலகட்டத்தில் ஜங்கை. ஸோ சிப்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும். பட் அதை தவிர ரொம்ப மேக்கப் போடுறதோ இல்லை ஓவர் ட்ரெஸ் பண்றதோ எப்பவுமே எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்காது. நான் ரொம்ப சிம்பிள். எனக்கு கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ், நான் எதுல கம்ஃபர்டபுளா இருக்கேனோ, ஒரு நார்மல் ட்ரௌசர்ஸ், அப்புறம் ஒரு ஷர்ட், சிம்பிள் சாலிட் கலர் ஷர்ட்ஸ். சிம்பிள் இஸ் நைஸ் அண்ட் கேஷுவல். படத்துக்கும் வெப் சீரிஸ்க்கும் சீரியல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ மேஜர் டிஃபரன்ஸ் வந்து டைமிங் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வெப் சீரிஸோ படமோ அப்படின்னா 6 o'clock கால் ஷீட்டோட முடிஞ்சிடும். பட் டெலிவிஷன் அப்படின்றப்போ நமக்கு 9 வரைக்கும் ஷூட் பண்ணணும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அது இல்லாம பாத்தீங்கன்னா படங்கள், வெப் சீரிஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 சீன் இல்லைன்னா 3 சீன் மேல ஷூட் பண்ணவே மாட்டாங்க. இங்க நம்மளால அது பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 8 சீன்ஸ், 7 சீன்ஸ், சம்டைம்ஸ் ஈவன் 10 சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவோம். அந்த ஸ்பீட் ஆஃப் ஒர்க் வந்து இங்க டெஃபினட்டா ஃபாஸ்டர். அங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா, விஷுவல் குவாலிட்டிக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு ஸ்லோவா எடுப்பாங்க. இங்க வந்து உங்களுக்கு பரபரன்னு குவிக்கா அப்படியே ஒரு நாளைக்கு 8 சீன்ஸ் அது ஷூட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஒரு பயங்கரமான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா அங்க ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து திருப்பி நான் ஆக்சுவலா பேரலா ரெண்டையுமே மேனேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதாங்க படங்களுக்கும் வெப் சீரிஸ்க்கும் சீரியல்ஸ்க்கும் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச மேஜர் டிஃபரன்ஸ். ப்ரோ காஃபி கேட்டிருந்தேன், வந்துருச்சா? சரி, ரொம்ப நேரமா ரூம்லயே இருக்கோமே, எங்கேயாவது பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போய் பேசலாமா? வாங்க. ஆகாஷ்குள்ளார ஒளிஞ்சிருக்கும் கதிர் ரியல் லைஃப்ல எப்பப்போலாம் எட்டி பார்ப்பாரு. எல்லா மனிதர்களுக்குள்ளயுமே ஒரு கதிர் மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அது எப்போவாச்சும் தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கோவம், அந்த மாதிரி ஒரு ரக்கெட் நேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம எல்லா இடத்துலயும் காட்ட முடியாது. அதனால எப்பயாச்சும்
வெளியே தெரியும். காலேஜ் டைம்லலாம் வந்து பயங்கர இளம் ரத்தம் அல்லவா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து கேங்கா பசங்களோடலாம் இருக்கிறப்போ நமக்கு அந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்குள்ள இருக்கிற கதிர் வந்து மெலோவாகி கொஞ்சம் சாந்த ஸ்வரூபனா மாறிட்டு வரேன் ஸ்லோலி. ஆகாஷ் அதிகமா ரீடேக் வாங்கக்கூடிய ஒரு பர்சனா இல்ல சிங்கிள் டேக் பர்சனா? ஆக்சுவலா இதை நான் சொல்லக்கூடாது, நீங்க டைரக்டர் கிட்டயோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல யார்கிட்டயோ தான் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரீடேக்ஸ் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. ஓரளவுக்கு டீசெண்டா நடிப்பேன். எந்த சீக்வன்ஸ் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்? எமோஷனல் சீனா இல்ல ஃபைட்டிங் சீனா? நான் உண்மையே சொல்லணும்னா ஃபைட் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது பெருசா. பண்ண எந்த ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், ஃபைட் அப்படின்ற மாதிரி பெருசாக எதுவும் பண்ணதில்லை. பட் இந்த கதிர் இவன் வந்து ஒரு ரகடான ஒரு லீட் கேரக்டர். ஸோ இதுக்கு தான் வந்து ஃபைட் அப்படின்ற விஷயமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ஆக்ஷன் சீன்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குது. அதே மாதிரி அக்ராஸ் த வேர்ல்டு வந்து நான் ஒரு பெரிய டாம் க்ரூஸ் ஃபேன். ஒரு ஆக்ஷன் சீன் எடுக்கும்போது அவ்வளோ ரிஸ்க்ஸ் இருக்குங்க. அது இருக்கிறதுலே டஃபஸ்ட் ஜானர் வந்து ஒரு ஆக்ஷன் சீன் நடிக்கிறதோ இல்லைனா வந்து எடுக்கிறதோ தான். ஏன்னா எடுக்கிறது வந்து ஃபுட்டேஜாக பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் வரும். ஆனால் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ், அவ்வளோ பேருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் சீன்ஸும் கஷ்டம் தான், ரொமான்ஸும் கஷ்டம், எல்லாமே நல்லா பண்ணுறது சேலஞ்சிங் தான். பட் எல்லாத்தோடையுமே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா ஆக்ஷன் தாங்க இருக்கிறதுலே டிஃபிகல்ட். ரொம்ப நேரமா இங்க இருந்துட்டோம், கிளம்பிருப்போம்னு நினைச்சிட போறாங்க. வாங்க செட்டு கிட்ட போயிடும். கதிர் அவங்க அப்பா சொல்றத கேட்க மாட்டாருன்னு தெரியும். நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிதானா? ஆக்சுவலா கதிர் வந்து அப்பா சொல்றத கேட்கவே மாட்டாரு. ஆகாஷ் வந்து அப்பா சொல்றது கரெக்ட்னு நினைச்சாருன்னா ஓரளவுக்கு கேட்பாரு. கதிர் மாதிரி ரொம்ப ரெபெலியஸ் கிடையாது, ஆனா ஓரளவுக்கு ரெபெலியஸ் ஆன ஒரு கேரக்டர் தான். ஏன்னா நம்ம கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றப்போ நிறைய கால்ஸ் நம்ம தாங்க எடுக்கணும். இப்போ சினிமாக்கு வரணும்னு எடுத்த டிசிஷனே, எங்க அப்பா வந்து ஒரு டாக்டர் அப்படின்றப்போ கண்டிப்பா சினிமா வேணாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. ஆனா ஸ்ட்ராங்கா நின்று நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு நம்ம உழைக்க தயாரா இருக்கோம், அது நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும், கன்சிஸ்டன்சி கண்டிப்பா வந்து ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும்னு பேரண்ட்ஸை நம்ப வைக்கிறது நம்ம தான் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் ஒரு ஸ்டபர்ன் ஹார்ட் தான். பட் மற்றபடி வீட்டில் சொல் பேச்சே கேட்காத அடங்காப்பிடாயெல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா பையன் நான். அம்மா தான் என்னை நிறைய வளர்த்துருக்காங்க, ரைட் ஃப்ரம் ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே. அப்பா முக்கால்வாசி டைம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் சர்ஜரிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. முக்கால்வாசி டைம் பிஸியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் இல்லைனாலும் அவர் மேலே எனக்கு அன்பு இருக்கு, எனக்கும் அவர் மேலே அன்பு இருக்கு. ஸோ ஒரு வகையில் சொல்லணும்னா பாண்டியன் கதிர் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு வேற ஒரு வெர்ஷன் கூட சொல்லலாம். எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாண்ட் அது. ஆக்சுவலா எமோஷனல் சீனுக்கு உங்களை எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஸோ எமோஷனல் சீன்ஸ் தாங்க என்னோட ஃபேவரட். எமோஷன்ஸ், ரொமான்ஸ், அதுக்கப்புறம் ஃபீல் குடான சீன்ஸ், ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். பட் எமோஷனல் சீன்ஸ்ல வந்து நமக்கு ஆடியன்ஸை கிராப் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம பார்க்கணும் ஆஸ் ஆக்டர்ஸ். நிரோஷா மேம் மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ், ஸ்டாலின் சார் மாதிரி கன் ஆக்டர்ஸோடலாம் நடிக்கும் போது நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு பயங்கரமான ட்ரைனிங்காக தான் நம்ம பார்க்கணும். ஸோ எமோஷனல் சீன்ஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட் டு டூ இட். கதிரோட ரோல் இந்த சீரியலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கதிரோட ரோல் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கொடுக்குற வேர்ட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி, எனக்கு நீங்க கொடுக்குற ஹோப் அண்ட் சப்போர்ட் வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்டுக்கு எப்பவுமே ரொம்ப தேவை. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டார்ஸ் டைரியில ஆகாஷ் பிரேம்குமார் என் கூட சேர்ந்து நீங்களும் என்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸோ இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன். உங்ககிட்டயும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசை. என்னை பத்தியும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அன்டில் தென் டாடா, பை பாய்.